ஒரு 10 டேஸ் 20 டேஸ்லாம் எல்லா சிலபஸையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் டெஃபினட்டாக முடிக்க முடியாது. ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் பெரிய நிறைய இருக்குது டாபிக். இந்த நாளைக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கும்போது அதையே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் நெக்ஸ்ட் டேக்கான டைம் டேபிள் வந்து அடிப்படும். அதுக்கு என்ன பண்ணலான்னா அன்னைக்கான டைம் டேபிளை அன்றைக்கே கொஞ்சம் முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 ஹவர்ஸையாவது டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போக போக வந்து டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி ஆர் எனி அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமோ என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே டைம் டேபிள் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது எல்லாருக்குமே. எனக்கு நிறைய பேர் டைரெக்டாக டிஎம் பண்ணியிருந்தாங்க. வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு தனி சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு ப்ராப்பராக ஒரு டெய்லி டைம் டேபிள் எப்படி போடணும், ஒரு வீக்குக்கு எப்படி டைம் டேபிள் மேக் பண்ணணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், என்ன சப்ஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட்டு படிக்கணும், எதை வந்து லாஸ்ட்டு படிக்கணும், அதுக்கான ப்ராப்பர் டைம் டேபிள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தங்க பிகினராக இருக்காங்க, இப்போ தான் வந்து எக்ஸாம் படிக்கவே வந்திருக்காங்க, என்ன பண்ணணும், எப்படி வந்து படிக்கணும், எப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்காக அப்படின்லாம் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வந்து டைம் எப்படி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும், ஒரு 1 வீக்குக்கான டைம் டேபிள் மாதிரி. ஒரு பிகினராக இருந்தால் எப்படி படிக்கணும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி டைமை ஒதுக்கணும் அப்படிங்கிறத 2 டைப்பாக நான் வந்து டைம் டேபிள் சொல்ல போகிறேன். இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணும்போது எப்படி சிலபஸை கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரியும் ஒரு பிகினருக்கு. ஆல்ரெடி நீங்கள் சிலபஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி டைமை வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் சரி என்னோட சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் டேபிள். இப்போ வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கும் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு 8 ஹவர்ஸை என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைமை கொடுக்கணும், எப்படி அதுக்கான டைமை ஒதுக்கணும். இப்போ நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா அந்த சப்ஜெக்டை எப்படி வந்து ஸ்ட்ராங்காக மாற்றணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சில சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அதை எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே 1 by 1 சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெரி பிகினர். இப்போ வந்து சிலபஸே இன்னும் கவர் பண்ணலை, நான் இப்போ தான் எக்ஸாமுக்கு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு டைப். அண்ட் இன்னொருத்தவங்க வந்து ஆல்ரெடி சிலபஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க எப்படி வந்து டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும், எப்படி டைம் டேபிள் போடணும் அப்படின்னு 2 டைப்பாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிகினர். இப்போ வந்து பிகினர் மீன்ஸ் இப்போ நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இல்லைனா இப்போ தான் காலேஜ் படிச்சுக்கிட்டே நான் வந்து எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட், நீங்கள் வந்து வீட்டில் இருந்து ஃபுல்லாக படிக்க போகிறீங்க, எந்த ஜாபும் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ஆஸ்பிரண்ட்டாக மட்டும் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 to 9 ஹவர்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஒரு 8 ஹவர்ஸ்க்கு எப்படி வந்து டைம் டேபிள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கு, நீங்கள் எதில் வீக் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து சில பேர் வந்து மேக்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்க ஸ்கூல்லேருந்தே நல்லா மேக்ஸ்னால் அவங்களுக்கு பிடிக்கும், நல்லா பண்ணுவாங்களா இருப்பாங்க. இப்போ சில பேர் வந்து இங்கிலீஷில் வீக்காக இருப்பாங்க, இல்லைனா இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து சயின்ஸ்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் நல்லா படிப்பாங்க. அப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வராது. சில பேர் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அந்த பேக்ரவுண்ட் நல்ல 12th படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அதனால் அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் என்ன, உங்களோட வீக்கான சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அதுபடி நீங்கள் என்ன பண்ணலான்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே இப்போ நீங்கள் வந்து ஜிகே படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிகேலாம் என்னால் ஆஃப்டர்நூன்லாம் எனக்கு தூக்கம் வரும், என்னால் அது மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கான்செப்டை படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு மத்தியான டைமில் ஈவினிங் டைமில் படிக்கிறது அவ்வளோவா எனக்கு பெட்டராக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே ஜிகேவோ ஜென்ரல் சயின்ஸையோ எடுத்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து டைமிங் சொல்லிடுறேன், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போகணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிகே மீன்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே ஜிகேக்குள்ளே வரும். இதில் நீங்கள் ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா இப்போ அந்த ஜிகேக்கு மட்டும் ஒரு 2 ஹவர்ஸை கொடுக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது மூணும் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ், ஜென்ரல் சயின்ஸ்க்கு 2 ஹவர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதுக்கெலாம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ், 3 to 4 ஹவர்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸே கொடுங்க, போக போக உங்களோட டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரீசனிங்க்கு வந்து 1 ஹவர் போதும்.
எவ்ரிடே வந்து ரீசனிங் ஒரு 1 ஹவர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸுக்கு ஒரு 3 ஹார்ஸ் சொல்லிட்டேன்னா, இந்த மாதிரி 1 பை 1ஆ நீங்கள் வந்து ஹார்ஸ் இப்படி தான் கொடுக்கணும். இது வந்து டோட்டலாக ஒரு 8 ஹார்ஸ் அந்த மாதிரி வரும். நான் 8 ஹார்ஸ்க்கான டைம் டேபிள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை 9 ஹார்ஸ் 10 ஹார்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அந்த ஒரு இதில் வந்து சப்ஜெக்டில் நீங்கள் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு இருக்கீங்க. இப்போ சில பேர் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க, சில பேர் வந்து இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க. அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி டைம் டேபிள்லேயே வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க கரண்ட் அஃபேர்ஸை. இப்போ வந்து நான் இந்த மந்த்துக்கான ஃபெப்ரவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பாங்க. உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை எவ்ரிடே 1 ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக டைம் ஒதுக்கி படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மார்னிங் எழுந்தவுடனே இப்போ ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ பாலிட்டி ஃபஸ்ட் டே வந்து ஒரு பாலிட்டி எடுக்கிறீங்க. வெரி பிகினருக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பாலிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, பாலிட்டியை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் உங்களுக்கு எடுக்குதோ அந்த பாலிட்டியை முடிக்க, ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். ஒருத்தங்களால் வந்து ஒரு 10 டேஸில் முடிக்க முடியும், ஒருத்தங்களால் ஒரு 15 நாளில் முடிக்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதனால ஒரு 10 டேஸ், ஒரு 12 டேஸ், 13 டேஸ் இந்த மாதிரி ஆகலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்ரிடே நீங்கள் எப்போ பாலிட்டி எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் எவ்ரிடே 2 ஹவர்ஸ் கொடுத்துட்டே வந்து அந்த பாலிட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த பாலிட்டியே தான் படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸில் இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபிசிக்ஸை உங்களால் எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்க முடியும்? இப்போ பாலிட்டியை விட ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டாபிக்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பாலிட்டி 15 நாள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸில் ஒரு 8 டேஸ், 7 டேஸ், 9 டேஸ் இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். நீங்கள் வந்து அதுக்குள்ளே முடிக்க பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க, இப்போ இதுக்கு ஒரு 2 ஹார்ஸ், இதுக்கு ஒரு 2 ஹார்ஸ். ஃபஸ்ட்டு இதில் பாலிட்டி எடுத்திருக்கீங்க, இதில் ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கீங்க. அதை வந்து எவ்ரிடே 2 ஹார்ஸாக படிச்சுட்டே வரணும். அதை முதல்ல நீங்கள் முடிக்க பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டிங்க. அந்த ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்த இடத்துல கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணிக்கணும். அதே 2 ஹார்ஸ் தான். ஆனால் அந்த ஃபிசிக்ஸை நீங்கள் முடிச்சிட்டதுனால அந்த ஃபிசிக்ஸோட இடத்துல கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணிக்கணும். இங்கே நீங்கள் பாலிட்டி எப்போ முடிக்கிறீங்களோ அந்த பாலிட்டிக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி ஜென்ரல் நாலேஜும் ஜென்ரல் சயின்ஸையும் இப்படி தான் வந்து எவ்ரிடே 2 ஹார்ஸ் வந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அதையே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு டாபிக் அந்த ஒரு இடத்துல அந்த 2 ஹார்ஸ் டைம் இருக்குல்ல, அந்த இடத்துல வேறு ஒரு டாப்பிக்கை ஆட் பண்ணிடணும். அதாவது கெமிஸ்ட்ரி இல்லைனா பாலிட்டி இந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சிஆர், பேங்கிங் இல்லை எனி அதர் ஸ்டேட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜிகே இதெல்லாம் எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே தான் ஒரு புக்கு, ஒரு காம்போ இருக்குது. இதில் வந்து மேக்ஸ் வந்து சில டைம் நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து சம்ஸ் பார்த்தோன்னே எப்படி சால்வ் பண்ணனே தெரியாது. ரீசனிங் வந்து சில லாஜிக்லாம் நமக்கு புரியவே புரியாது. இங்கிலீஷில் வந்து நீங்கள் கிராமர் என்ன தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் சில டைம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு பெஸ்ட்டு புக்காக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அகர்வால் எக்ஸாம் கார்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இது ஒரு காம்போவாக ரீசனிங், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்புறம் ஜிகே இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க புக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேக்ஸ்லலாம் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி அந்த புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரீசனிங்க்குமே வந்து லாஜிக் வந்து டைப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு டாபிக் எடுத்தோன்னா நிறைய டைப்ஸ் இருக்குல்ல லாஜிக் வச்சு, அந்த மாதிரி டைப்பாக கொடுத்துருக்காங்க. கிராமருமே வந்து ஒரு கிராமரையும் இப்போ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்டாக எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ ஜஸ்ட் மனப்பாடம் மட்டும் பண்ணாமல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கிராமர் கொடுத்துருக்காங்க. ஜிகேயுமே சரி டாபிக் வைஸாக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த புக் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு அகர்வால் எக்ஸாம் கார்ட் அப்படின்ற அந்த ஒரு புக்கு வந்து எல்லா ரீசனிங், மேக்ஸ் அண்ட் ஜிகே, ரீசனிங் இது எல்லாமே சேர்த்து அவங்க நிறைய புக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் வித் அகர்வால் எக்ஸாமட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் சயின்ஸ் முடிச்சிட்டோமா, இதுக்கே ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆகிடும். ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock 2 o'clock ஆகிடும் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நீங்கள் மார்னிங்கில் எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock 2 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களால் அந்த டைமில் மேக்ஸ் படிக்க முடியும் மதியான டைமில் அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸ் வந்து ஒரு 3 hours படிக்க சொன்னேன்னா, வந்து மேக்ஸில் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்கன்னா அரித்தமெட்டிக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே அட்வான்ஸ் போகாதீங்க. ஃபஸ்ட்டு அரித்தமெட்டிக் ஃபஸ்ட்டு முடிங்க. அரித்தமெட்டிக்கில் வந்து பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. நான் வந்து என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். மேக்ஸ் வந்து என்ன ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துக்கலாம். அந்த ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 ஹார்ஸையுமே அந்த பர்சன்டேஜுக்காக மட்டும்தான் போடணும்.
இப்போ வந்து ஒரு பெர்சன்டேஜை வந்து கவர் பண்ண ஒரு 4 டேஸ் 5 டேஸ் ஆகுதுன்னா அந்த 4 டே 5 டேஸ்க்கு ஃபுல்லாக அந்த ஒரு 3 ஹார்ஸை பெர்சன்டேஜுக்காக மட்டுமே கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேக்ஸ் முடிச்சுட்டு ரீசனிங். இப்போ ஒரு வேளை நீங்கள் ரீசனிங் வந்து முன்னாடியே படிக்கணும்னு நினச்சாலும் இதை நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ரீசனிங்க்கு வந்து ஒரு 1 ஹார் கொடுக்கணும். ரீசனிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதனுடைய சிலபஸ் இருக்கு இல்லையா? சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குன்னா ஒரு டாப்பிக்கும் ஒரு நாளைக்கு. இப்போ வந்து இன்றைக்கி கோடிங் டிகோடிங் அப்படின்னா என்னென்னா, அதனுடைய பேசிக் ஐடியாவே இல்லை. இப்போ எனக்கு கோடிங் டிகோடிங்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, சந்துரு மேக்ஸோ இல்லை ஃபீல் ஃப்ரீ டு லேர்னோ இந்த 2 சேனல் நான் வந்து ஆல்ரெடி செப்பரேட்டாக இதுக்காக வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன சேனல் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன புக் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் அந்த வீடியோ கூட போய் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன சேனல் இந்த சந்துரு மேக்ஸ் ஆர் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இது 2ல் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 ஹாருக்கு அந்த டாபிக் தான் படிக்கணும். அதே மாதிரி எவ்ரிடே ரீசனிங் ஒரு 1 ஹார் கொடுத்துட்டே வரணும். ஒரு டாபிக் முடிச்சுட்டே வரணும். நீங்கள் ஒரு கட்டத்தில் ரீசனிங் எல்லா பேசிக் டாப்பிக்குமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு போயிடணும். கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்படி தான் 1 பை 1 ஒரு பிகினராக இருந்தால் டைம் கொடுக்கணும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு சிலபஸையும் முடிச்சுட்டு வர நெக்ஸ்ட் டாபிக் ஆட் பண்ணிகிட்டே போகணும். நீங்கள் சீக்கிரமாக முடிக்க பார்க்கணும். ஓகேவா? பிகினராக இருந்தால் இப்படி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இதே மாதிரி தான் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிகினராக இருந்தால் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் சயின்ஸ்க்கு ஒரு 10 டேஸ் 12 டேஸ் எடுத்துப்போம். ஓகேவா? ஆனால் நம்ம ஆல்ரெடி சிலபஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு அவ்வளோ டேஸ் தேவைப்படாது. அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு 3 டேஸ் வந்து ஒரு பாலிட்டிக்கு, அப்புறம் சயின்ஸ்க்கு வந்து ஒரு அதே மாதிரி 3 டேஸ் ஒரு ஃபிசிக்ஸ்க்கோ இல்லை ஒரு 2 டேஸ் ஃபிசிக்ஸ்க்கோ. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிலபஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ரிவைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படாதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ரிவிஷனுக்கு மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பாலிட்டி ஒரு 3 ஹார்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 ஹார்ஸ் ஜியோகிராஃபிக்கு ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரிவிஷன் போய்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது. நான் சிலபஸை முடிச்சிட்டேன், நான் திரும்ப எக்ஸாம் வரும்போது நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், இப்போ நீங்கள் எவ்ரிடே வந்து ரிவிஷனுக்கு போயிட்டே இருக்கணும். ஒரு டாபிக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் டைம் அதிகமாக கொடுத்தாலும் ஓகே, இதை விட நீங்கள் கம்மியாக நான் ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சிட்டேன் அதனால் எனக்கு இவ்வளோ டைம் தேவைப்படாது ரிவிஷனுக்கு அப்படின்னு நினச்சாலும் ஓகே. இப்போ நீங்கள் அதே மாதிரி மேக்ஸுக்குமே வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னா பெர்சன்டேஜில் ஒரு எவ்ரிடேக்கு ஒரு 100 சம்மாவது சால்வ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு நாளைக்கு ஒரு 100-150 சம்ஸாக சால்வ் பண்ணணும். இப்படி தான் வந்து நம்ம ஒரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போக முடியும். ரீசனிங்க்கு என்ன பண்ணலாம், நீங்கள் சிலபஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ரீசனிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீசனிங்க்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் செட்ஸ் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிடிஎஃப் இருக்குல்ல, நீங்கள் வந்து டாபிக் வைஸாக போகாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இப்போ 25 30 இருக்குது அப்படின்னா அந்த 30 25 அப்படியே எடுத்து வச்சு அந்த 25 அப்படியே சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து மிக்ஸ்டு டாப்பிக்காக வரும். ஒரு தனித்தனியாக நீங்கள் டாப்பிக்கில் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஒரு 25 கொஷின்ஸ் வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு கொஷினாக சால்வ் பண்ணும்போது அதில் என்ன ப்ராக்டிஸ் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இப்படி தான் ஒரு பிகினராகவும் ஒரு சிலபஸை ஃபினிஷ் பண்ண இது 2 டைப்பாக பிரிச்சிருக்கேன்ல, நீங்கள் எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் நான் சொல்லியிருக்கேன், நான் நம்புகிறேன். இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்து நீங்கள் சிலபஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, சிலபஸை முடித்தவங்க எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 ஹார்ஸ் ஜிகேக்கு, ஒரு 2 ஹார்ஸ் வந்து ஜென்ரல் சயின்ஸ்க்கு, மேக்ஸுக்கு வந்து எப்படின்னா ஒரு 3 ஹார்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க சிலபஸ்னால் நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸும் முடிச்சிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, சைட் பை சைடு வந்து அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் 2க்குமே டைம் கொடுக்கணும். ஒரு 1.5 ஹார்ஸ் வந்து அரித்தமெட்டிக், இன்னும் ஒரு 2 ஹார்ஸ் வந்து அட்வான்ஸ், இந்த மாதிரி 2யும் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசனிங்க்கு 1 ஹாரே போதும். ஆனால் நீங்கள் எவ்ரிடே ரீசனிங்கை ஸ்கிப் பண்ணாமல் 1 ஹார்ஸ் கொடுத்துட்டே வரணும். ஸோ இப்படி தான் டைம் டேபிளில் வந்து மேக் பண்ணணும். ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு, என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் டைம் டேபிள் சொன்னேன் இல்லையா, அந்த டைம் டேபிளை எவ்ரிடே ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த நாளைக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பீங்க அப்படின்னா, அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கும்போது அதையே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் நெக்ஸ்ட் டேக்கான டைம் டேபிள் வந்து அடிப்படும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, அன்னைக்கான டைம் டேபிளை அன்றைக்கே கொஞ்சம் முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 ஹார்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 ஹார்ஸையாவது டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி போக போக நீங்கள் டைமை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி. உங்களால் வந்து சிலபஸை சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணணும்னா இன்னும் நீங்கள் ஒரு 10 ஹார்ஸ் படிக்கலாம். இல்லை நான் பொறுமையாகவே போகிறேன் அப்படின்னா ஒரு 7 ஹார்ஸ் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது 7 ஹார்ஸ் 8 ஹார்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போக போக வந்து டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். ஸோ இதுதான் டைம் டேபிள். இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி சிலபஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு 10 டேஸ் 20 டேஸ்லாம் எல்லா சிலபஸையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் டெஃபினட்டாக முடிக்க முடியாது. ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது டாபிக்ஸ். நம்மளால் எதையும் ஸ்கிப்பும் பண்ண முடியாது. டெஃபினட்டாக இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஒரு 2 மந்த் 3 மந்த் 4 மந்த் கூட ஆகலாம்.
ஹோல் சிலபஸையுமே கம்ப்ளீட் பண்ண. இது வந்து ஒரு பர்சனுக்கும் மாறும். சில பேர் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்றவங்கலாம் சீக்கிரமாக கவர் பண்ண முடியும். கொஞ்சம் லேட்டாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகலாம். 5 மந்த் கூட ஆகலாம். ஸோ என்ன நீங்கள் வந்து சிலபஸ் நிறைய இருக்குன்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடிச்சுட்டு வர நீங்கள் வந்து உங்களோட சிலபஸை முடிக்கிற அளவுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் நிறைய முடிச்சிருப்பீங்க சிலபஸில். நிறையா இருக்குது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காதீங்க. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். எப்படி டைம் டேபிள் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. எப்படின்னு எனக்கு தெரியலன்னு அவங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி எல்லாருக்கும் சொன்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கொஷின் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்தனால மேபி இது ஒரு டவுட்டாக கூட இருக்கலாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு இல்லை. நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன். அதனால் எனக்கு சிலபஸை கவர் பண்ண முடிஞ்சுச்சு. ப்ராக்டிஸும் நல்லா பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, நிறைய நாள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து எழுதி கிளியர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜாப்க்கு அப்படின்னா, உங்களுக்கு இதை விட பெட்டரான ஐடியாவோ இல்லை பெட்டரான டைம் டேபிளோ இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி உங்களுக்கு இதை விட பெட்டராக தெரியும்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, எப்படி டைம் டேபிள் மேக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.